கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய இந்த புதிய மாதத்தின் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் 8 மாதத்தை முடித்து இந்த 9வது மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார், நம்மோடு பேச விரும்புகிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வன் அல்ல, ஒரு மனமாற மனுப்புத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வசனித்தால் நிறைவேற்றிடுவார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளைகளை, என் ஜனத்தை, என் இஸ்ரவேலை, என் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அப்படின்றார். என் ஜனங்கள், இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்பா அப்படின்னு உரிமையோடு பேசுகிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுறது என்ன? நீங்கள் எதுலேயும் வெட்கப்பட மாட்டீங்க. ஒருவேளை 8 மாதத்தில் பல வெட்கப்பட்ட சூழ்நிலை இருக்குதா? குடும்பத்தில் வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? ஒருவேளை தொழில் நிமித்தம் வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? இல்லைன்னா ஐயோ இந்த மாதம் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோன்னு வேதனையோடு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை தலை குனியவே விட மாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். வெட்கப்படுறது போல தோணலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். நம் தலையை நிமிர பண்ணுவார். யோசேப்பை பாருங்க, தரிசனத்தை பார்த்தான். ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டார். சகோதரர்கள்ட்ட சொன்ன உடனே சகோதரர்கள் சொப்பனக்காரன்னு சொன்னாங்க. அப்பாட்ட போய் சொன்னால் அப்பா கடிந்து கொள்ளுகிறார், ஆனால் மனசில் வச்சுக்கிறார். ஆனால் அப்பா அனுப்பி விடுறார் சகோதரர்களை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? போய் விசாரித்த உடனே சொப்பனக்காரன் வருகிறான்னு குழிக்குள்ளே தூக்கி போட்டார்கள். இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்கள் வெள்ளி காசுக்காக. தன் சகோதரனை மிருகம் அடித்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அவன் வஸ்திரத்தை கழட்டி அதில் ஆட்டினுடைய இரத்தத்தை தோய்த்து தகப்பனிடத்தில் காண்பித்தார்கள். அவன் பாருங்க, எகிப்தில் அடிமையாக போனான். அங்கே போத்திபார் வீட்டில் சிறையில் இருந்தான். அங்கே விசாரணை கத்தனா இருந்தான். அவன் மனைவி வஞ்சித்தா, அங்கேயும் குற்றச்சாட்டப்பட்டான். அங்கேயும் சிறையிருப்பு. பானபாத்திரக்காரனுக்கு கர்த்தர் அவர் மூலியமாக ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுத்தார். அதில் அவர் என்ன நினைவு கூறுவார் நினச்சா அங்கேயும் அவர் மறந்துட்டார் 2 வருஷம். ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டே இருந்திருப்பார். யோசிச்சு பாருங்க, 17 வயசு, ஏற்கனவே 13 ஆண்டு நீண்ட காலம், 30 வயதில் ஆண்டவர் பாருங்களேன் அவனை எப்படி சொல்கிறாரு. ஒரே நாளில் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி ஒரே நாளில் சாபநாத் பனையா வேற ஆவிய விசேஷித்த ஆவிய உடைய உன்னை போல ஒருவன் இந்த தேசத்தில் யாருமே இல்லைப்பா, நீ அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாள் அவன் தலையை உயர்த்த பண்ணினார். ஆண்டவர் சூழ்நிலைலாம் தாறுமாறாக இருக்கா? சூழ்நிலைலாம் விகற்பமாக இருக்கா? நீங்கள் ஒரு நாள் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடுறதே இல்லை. தேசத்தில் பஞ்சம் வந்தது. யாக்கோபின் பிள்ளைகளும் யோசேப்பினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் யோசேப்பு அறியலை. ஆனால் யோசேப்புக்கு முன்பாக தரிசனத்தின்படியே அவர்கள் தாழ விழுந்து வணங்கினார்கள். ஆண்டவர் அவனை வெட்கப்பட வைக்கலை.
தலையை உயர்த்தினான். சகோதரர்களை பார்த்து அழுதான். நீங்களோ எனக்கு தீமை செய்தீங்க, ஆனால் கர்த்தரோ எனக்கு நன்மை செய்தார். என் தலையை உயர்த்தினார், கர்த்தரே என்னை மேன்மைப்படுத்தினார். உங்களுக்கு முன்னாடி என்னை கர்த்தர் கொண்டு வந்தார் ஜீவ ரட்சனை அடையும்படியாக என்று சொல்லி ஆண்டவர் பலப்படுத்தினார். இந்த மாதம் சொல்கிறேன், வாக்குத்தத்தத்தின்படி உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். உங்கள் குடும்பத்தில் வெட்கப்பட்டீங்களா? சகோதரர் முன்பாக வெட்கப்பட்டீங்களா? உங்களுடைய ஊழியத்தில் வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? பாஸ்டர், ஊழியக்காரரே, சகோதரியே, ஆண்டவர் சொல்ல நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடவும் மாட்டார். உங்கள் தலையை உயர பண்ணுகிறவர். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கவலையப்படாதீங்க. இந்த மாதம் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். இதில் வெட்கப்பட்டுருவேணும், இதில் தலை குனிஞ்சிருவேணும், இதில் கூனி குறிகிறோன்னு நினைக்கிறீங்களா? தைரியமாக இருங்க. ஆண்டவர் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கள் தலையை உயர பண்ணுகிறவர், எங்களை அவமானப்படுத்தாத தேவன், எங்களை கூனி குறுகி போக பண்ணாத தேவன். எங்கள் தலையை உயர்த்துவீராக. இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு, ஆண்டவரே நான் பிஸ்னஸில், வேலையில், ஊழியத்தில், குடும்பத்தின் மத்தியில் வெட்கப்பட்டுட்டேனே, இல்லை, இந்த இடத்துல நான் தலை குனிஞ்சிட்டேன், இல்லை, கவலைப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரே அப்படி செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசமாக இருங்க. சூழ்நிலை விகற்பமாக இருக்கா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆமேன், ஆமேன்.